திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 439 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 357 கோடி ரூபாய் மதிப்பில் 2 லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு அடிபணியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். நான் அழுகிறவன் அல்ல, ஊர்ந்து போய் யாரின் காலையும் பிடிப்பவன் அல்ல என்றும் ஆவேசம். மாநில உரிமைகளின் அகில இந்திய முகமாக திமுக அரசு உள்ளது. திமுகவின் குரல் இந்திய அளவில் தொடர்ந்து ஒலிக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். எத்தனை ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை பாஜகவால் ஆள முடியாது. அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் ஆட்சி அமைக்க முடியாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர்களின் செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. வழி நெடுகிலும் காத்திருந்த தொண்டர்கள், மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. அதிமுக கூட்டணி குறித்து பாஜக தொண்டர்கள் எந்த கருத்தும் தெரிவிக்கக்கூடாது. கூட்டணி விவகாரங்களை எல்லாம் தலைமை பார்த்துக் கொள்ளும் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சியை வழங்கியவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் புகழ்ந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். சைவம் மற்றும் வைணவம் குறித்து அமைச்சர் பொன்முடி சர்ச்சையாக பேசிய விவகாரம். பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்வது தொடர்பாக சட்ட நிபுணர்களுடன் காவல்துறையினர் ஆலோசனை. தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை முதலமைச்சரின் குடும்பத்திற்கு பயனளிக்கும் தொழில் கொள்கை. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இனி இந்தியாவின் தொடர்பு மொழி ஆங்கிலம். தக் லைஃப் செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் கமல்ஹாசன் பேச்சு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டி சவரன் 71,560 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,945 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நெல்லை மேலப்பாளையத்தில் கடையடைப்பு போராட்டம். 1000க்கும் மேற்பட்ட கடைகள் மூடல். ஆட்டோக்கள் ஓடாததால் இயல்பு நிலை பாதிப்பு. தமிழ்நாட்டில் புனித வெள்ளியை ஒட்டி கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு ஆராதனை. கிறிஸ்தவர்கள் திறந்தவெளி சிலுவை பாதை ஊர்வலம். விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பக்தர்கள் யாரும் வராததால் மூடல். பட்டியல் சமூக மக்கள் வழிபட்ட நிலையில் மாற்று சமூகத்தினர் இன்று வரவில்லை. ராமேஸ்வரத்தில் டிஎம் ட்ரேடர்ஸ், கேகே ட்ரேடர்ஸுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. 7 ஹில்ஸ் பாம்பன் ஐலாண்ட் ரிசார்ட்டில் அமைந்துள்ள 60 அறைகளுக்கும் சீல் வைத்து நடவடிக்கை. கூடலூர் சிறையில் நிஜாமுதீன் என்ற கைதி தாக்கப்பட்ட புகாரின் எதிரொலி. கூடலூர் கிடை சிறைச்சாலை கண்காணிப்பாளர் உட்பட 6 காவலர்கள் பணியிடை நீக்கம்.
இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீது வேதாரண்யம் கடலோர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. புதுப்பேட்டை மீனவர்கள் 4 பேர் மீது தாக்குதல் நடத்திய இலங்கையைச் சேர்ந்த 3 நபர்கள் மீது வழக்கு பதிவு. திருப்பூர் சேமரை கவுண்டம்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராமச்சந்திரனை காவலில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை. ஓசூர் அருகே கோபச்சந்திரம் பகுதியில் நடைபெறும் மேம்பால பணிகளால் போக்குவரத்து பாதிப்பு. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல். மதுரை அலங்காநல்லூரில் பேரூராட்சி நிர்வாகமே சாலையோரம் குப்பைகளை கொட்டுவதாக மக்கள் புகார். குப்பை கழிவுகளும் கோழிக் கழிவுகளும் சாலையோரத்தில் குவிந்து கிடப்பதால் துர்நாற்றம். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். விடுமுறை தினத்தை ஒட்டி குடும்பத்துடன் சென்று அருவியில் உற்சாக குளியல். வடபழனியில் திமுக எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் என கூறி ஜேசிபி மூலம் இடத்தின் சுற்றுச்சுவரை இடித்த விவகாரம். பால்துறை என்பவர் பல ஆண்டுகளாக போலி ஆவணத்தை வைத்துக் கொண்டு மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட மருத்துவர் குற்றச்சாட்டு. நடிகர் ஸ்ரீ மருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ளதாக அவரது குடும்பத்தினர் அறிக்கை. ஸ்ரீ குடும்பத்தினரின் அறிக்கையை இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் எக்ஸ் தளத்தில் பதிவு. வாரணாசியில் 19 வயது இளம்பெண் 23 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து போலீசார் விசாரணை. காசாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 13 பேர் உட்பட 32 பேர் கொலை. இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் தொடர்ந்து தீவிரம். கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்த ரெட்ரோ திரைப்படம். இன்று வெளியாகும் பட ட்ரெய்லரை அல்போன்ஸ் புத்திரன் எடிட் செய்ததாக அறிவிப்பு. இருபது ஆண்டுகளுக்கு பின் ரீரிலீஸ் ஆனது சச்சின் திரைப்படம். விஜய் ரசிகர்கள் ஆரவாரம். நடிகர் சூரி நடிக்கும் புதிய படத்தின் டைட்டில் லுக் போஸ்டர் வெளியானது. படத்திற்கு மண்டாடி என பெயர் சூட்ட